தோத்திரத்தோடே கூடி வந்தோமே தோத்திரநாதா. தோத்திரத்தோடே கூடி வந்தோமே தோத்திரநாதா. தோத்திரம் தோத்திரம் தேவகுமாரா. தோத்திரம் தோத்திரம் தேவகுமாரா. தோத்திரத்தோடு கூடி வந்தோமே தோத்திரநாதா. தோத்திரத்தோடு கூடி வந்தோமே தோத்திரநாதா. நின்னருளாலே இன்னல்கள் நீங்கும் பொன்னகரோனே நன்மை செய்தீரே. நின்னருளாலே இன்னல்கள் நீங்கும் பொன்னகரோனே நன்மை செய்தீரே. தோத்திரத்தோடு கூடி வந்தோமே தோத்திரநாதா. தோத்திரத்தோடு கூடி வந்தோமே தோத்திரநாதா. தோத்திரத்தோடு கூடி வந்தோமே தோத்திரநாதா. அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தேவரீர் கிருபையாக 2 மாதங்களை கடந்து இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலும் இந்த வாரத்தின் முதல் நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்ல கேட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்திலே ஆடல் பாடலோடு ஆண்டவரே மீட்கப்பட்ட ஜனங்களாக கூடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 நாட்களாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தங்களை ஆயத்தைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேலை நீர் ஆசீர்வதிப்பதே உமக்கு சித்தமாய் பிரியமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த மாதத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதாக. ஆம் கர்த்தாவே, உம்முடைய கண் எங்களை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்த வேண்டிய வழியில் இன்னும் நீர் எங்களை ஆழமான ஆவிக்குரிய வழியில் நடத்தி கொண்டு செல்லும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், ஆகையால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த மாதத்தில் ப்ரொசீட் பண்ண பிரயாணம் பண்ண ஆவிக்குரிய காரியத்தில் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாளிலும் ஆண்டவர் ஆயத்தத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்கேற்ற ஆராதனை நீ சுகந்த வாசனையாய் நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபத்தோடும் ஆண்டவரே ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க, ஆவியோடும் கருத்தோடும் பாடி ஆராதித்து தொழுது கொள்ளும்போது தேவ மகிமை வெளிப்படும்படியாய் நீர் அதில் பிரியம் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தொடர்ந்து இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை உம்முடைய சமூகத்தில் முழுதுமாக அர்ப்பணித்து உம்முடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளிகள் என்கிற இந்த உரிமையை கொண்டாடி உண்மையிலே பலன் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து ஆராதனை பாடு நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் மகிமைப்படட்டும். துதி கனமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர்
சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் 10,000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனின் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனின் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பாடின பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக நாம் மாறணும் என்று சொல்லி பாடணும் இல்லையா? விசுவாசிகளாக ஏதோ பெயருக்காக இருந்து வாழ்ந்து முடிவதல்ல. சீஷன் என்றால் அவரை பின்பற்றுகிறவன். ஃபாலோயர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவரை பின்பற்றணும். அது மட்டுமல்ல, சீஷன் என்றால் உபதேசத்தினால சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு சுபாவங்கள் கட்டப்படுகிறவர்கள் தான் சீஷராக இருக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. உதாரணமாக பேதுருடைய வார்த்தை, அந்த சத்தம், அவனை பற்றி சொன்னாங்க, நீயும் இயேசுவோடு கூட இருந்தாய். உண்மைதானே? நீயும் இயேசுவோடு கூட இருந்தாய். உன்னுடைய சத்தம் வெளிப்படுத்துகிறதே இல்லையா? அதே போல் சுபாவங்கள் கட்டப்படும்போது தான் இந்த பூமியில் நாம் நிறைவான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியிலிருந்து நாம் நித்தியத்துக்கு செல்லும்போது நம்மை அவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று இதே வார்த்தையை நம்ம 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் வாசிக்கிறோம். வாசிப்போம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த 2 வசனங்களில் நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தால் கொஞ்சம் வித்தியாசம். முதல்ல 2 சாமுவேல் 5:10 நான் வாசிக்கிறேன். And David went on and grew great, and the Lord God of hosts was with him. கிரேட் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 2 Chronicles 11:9 படித்தீங்கன்னா, ஸோ டேவிட் waxed greater and greater, for the Lord of hosts was with him. கிரேட் என்பதற்கும் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர் என்பது வித்தியாசம் இல்லைங்களா? ஆமாம். ஆகவே கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட் என்று சொல்கிறது போல் தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் வர வர பொதுவாக நாம் படிக்கிறோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா. தெய்வீக சுபாவங்களில் நாம் உருவாக்கப்படும் போது தான் நாம் விருத்தி அடைய முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும், தேவ நோக்கம் நமக்குள்ளே நிறைவாக வரும். அதனால தான் கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று சொல்லி 2 பேதுருவிலே 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இச்சையினால் உலகத்துக்கு உண்டாண்டு கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்துவங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக நாம் என்ன செய்யணுமா? திவ்ய சுபாவத்துக்கு, டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளாக மாறணும். அப்பொழுதுதான் நாம் விருத்தி அடைய முடியும், எஸ்டாப்ளிஷ் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த முடியும் என்பதற்கு நிழலாட்டமாக, மாதிரியாக இந்த தாவீதின் வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். நம்ம ஒன்றுமே தெரியும், அதாவது மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே கூட நாம் பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அவனை எவ்வளோ மேன்மையாக உயர்த்தினார் என்பதை அது 39ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, தேவ ஆவியை பெற்ற இவனைப் போல வேறு யாருமே இல்லை என்று சொல்லி ராஜா அவனை உயர்த்தி தேசத்தில் மேன்மைப்படுத்தினதாக அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் ஒருவனோடு கர்த்தர் இருப்பார் என்றால் அவன் விருத்தி அடைவான். சொல்ல மாட்டீங்கன்னு? நம்மோடு கர்த்தர் இருந்தால் நாம் விருத்தி அடைவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஏனென்றால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொன்ன பிற்பாடு தேவனாகி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். The Lord of hosts was with him. அவனோடு கூட இருந்ததுனால தான் இந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்ம நிதானித்து பார்க்கணும், என்னோடு கர்த்தர் இருக்கிறாரா? அடிக்கடி நம்ம எலக்ட்ரிசிட்டியில் இந்த டெஸ்ட்டை வச்சு பார்ப்போம், கரண்ட் இருக்கா இல்லையா என்று சொல்லி. அதுபோல் தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுபோல் தான் விசுவாசத்தை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்கு, விசுவாசம் உங்களுக்கு உண்டோ இல்லையோ என்பதை என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததுக்கு காரணம் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நமக்கு தெரிந்திருக்கிறபடி தாவீதை முதலாவது சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார், அப்படி தானே? முதலாவது தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார். அடுத்து நாம் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் வரும்போது யூதா மனுஷர் எல்லாரும் சேர்ந்து தாவீதை அபிஷேகம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பகுதியை நான் படிச்சுட்டு வரும்போது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் சேர்ந்து தாவீதை அபிஷேகம் பண்ணாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த அபிஷேகம் வித்தியாசமாக வித்தியாசமான சூழ்நிலையில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நோக்கம் என்னென்னா, தேவ ஜனங்கள் முழுவதுமாக அவனை ஆளுகை செய்யணும். தேவன் அவனை பிரியமாக தெரிந்து கொண்டார். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் பார்க்கிறோம், சவுலை தேவன் தள்ளி தாவீதை தனக்கு பிரியமானவனாக தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, தாவீதை குறித்து அவன் எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்வான் என்று சாட்சியும் கொடுத்ததாய் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும்
படிப்படியாக அதில் வளரணும். எப்படி தாவீதினுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் வித்தியாசமாக வந்ததோ, வித்தியாசமான சூழ் வந்ததோ, அதே போல் கர்த்தர் நமக்குள்ளே இந்த அபிஷேகத்தை நாம் விருத்தி அடைய செய்யணும். கர்த்தரோடு கூட இருக்கிறதை நாம் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய போதகர் அடிக்கடி இப்படி சொல்லிகிட்டே இருப்பார், ரிசீவிங் த பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். receiving the baptism of Holy Spirit one experience, but anointing different. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகம் புதிதாக எவ்ரிடே நியூ என்கிறதுல தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமாக இருக்கும். என்றைக்கோ துறை வந்தார், என்றைக்கோ குருசைட் நடந்தது, என்றைக்கோ ஒரு கூட்டம் நடந்தது, அங்கே நாங்கள் அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்லி கொண்டிருப்பது அல்ல. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு செடி வளரும்போது ஒவ்வொரு நாளும் துளிர்விட்டு வளர்ந்து எப்படி அது நேர்த்தியாக கனி கொடுக்கிறதோ, அதுபோல் நாம் இந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நேற்றைய நாளில் கொஞ்சம் வித்தியாசமாக ஜெபத்தை நாங்கள் நடத்தினோம். கூட்டத்தில் வந்திருந்த அத்தனை பேரும் ஆண்டவருக்கு முன்பாக நன்றி சொல்லி சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் சாட்சி சொல்ல வைத்தோம். கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேலே உட்கார்ந்து கொண்டிருந்த பால்வின் சண்டையா கூட இன்றைக்கு வித்தியாசமாக நன்றாக இருந்தது பாஸ்டர்னு சொன்னாங்க. ஏனென்றால் நம்முடைய அனுபவ சாட்சி இல்லாவிட்டால் கர்த்தரை நாம் எந்த அளவு ருசித்திருக்கிறோம், எந்த அளவு அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்கிற நன்றியுள்ள இருதயம் நமக்கு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவாகத்தான் கர்த்தர் நம்மை நம்பி இன்னும் அதிகமாக நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் சொன்னாங்க, நாங்கள் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கள் தீர்மானத்தின்படி ஜெபித்தோம், அதன்படி ஜெபித்ததுனால இந்த காரியம் நடந்தது. சிலர் சொன்னாங்க, நான் வேண்டிக் கொண்ட அந்த காரியத்தை கர்த்தர் உடனடியாக செய்தார் என்று. எவ்வளவு நன்மையான காரியம் பாருங்கள். அப்படி என்றால் கர்த்தர் நம்மோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த விருத்தி அடையக்கூடிய, நாளுக்கு நாள் வளரக்கூடிய, தெய்வீக சுபாவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய முடியும். ஆமேன். அதனால தான் இஃப் காட் ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் அஸ். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அல்லேலூயா. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நம்முடைய ஏடி இப்போது ஜேம்ஸ் ராமச்சந்திரவங்க சகோதரோடு பேசி கொண்டிருந்தார். அருமையான சாட்சி. யாரெல்லாம் அவர்களை அந்த ஆஃபீஸில் வெறுத்தாங்களோ அவங்களே திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே கிருஷ்ணகிரிக்கு வரும்போது 17 அதிகாரிகள் கூட வந்து சந்தோஷமாக நீங்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா. அது அவரே சொல்லுவார் ஒரு நாளைக்கு பாருங்கள். அப்போது நம்ம கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? எல்லாருமே நம் வசமாக வந்துடுவாங்க என்கிறதா உண்மை. ஆகவே முக்கியமாக நம்ம தெய்வீக சுபாவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று படிக்கிறோமே, அப்படி என்றால் அவருக்குள்ளே இருந்த நல்ல சுபாவங்கள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை வைத்து நிறைய விதத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம கேட்டு இருக்கலாம். வசனத்தை எடுத்தோன்னு இதுதானா என்று நம்ம நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த தாவீதின் வாழ்க்கையில் சில முக்கியமான சுபாவங்கள் இருந்ததுனால தான் அவன் விருத்தி அடைந்தான். ஒரு நிர்வாகமோ அல்லது ஒரு வணிக ஸ்தலமோ ஒரு சபையோ அல்லது ஒரு முக்கியமான இடமோ அவங்களுடைய சுபாவங்கள் வளரும்போது தான், அவருடைய தெய்வீக இந்த சுபாவம் வளரும்போது தான் அவங்களுடைய விருத்தி அடைய முடியும். எங்கள் போது ஒரு முறை சொன்னார், நான் இங்கிலாந்துக்கு போனேன், ஒரு பெரிய மால் போய் எனக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருளை தேடினேன். அந்த பெரிய மால் இங்கிலாண்டில். அதை தேடி வந்து கொண்டே இருந்தேன். என்னை ஃபாலோ பண்ணி எங்கள் லேடிஸில் வந்து என்ன வேணும் என்ன கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியாக அந்த பொருள் அங்கே கிடைக்கவே இல்லை. அப்போது அந்த 2-3 பேர் இருந்த அந்த லேடிஸ் சொன்னாங்களா, சாரி பாஸ்டர் உங்களை நாங்கள் திருப்திப்படுத்த முடியல என்று சாரின்னு ஓன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அவர் சொன்னார், இந்த விதமான சுபாவம் வியாபாரத்துக்குள்ளே போயிடுச்சு, மனுஷத்துக்குள்ளே இல்லை. சாரி என்று சொல்லி அவங்க கேட்டது போல் யாருமே என்ன செய்கிறதில்ல, ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்வது இல்லை என்று சொல்லி அந்த காரியம் எங்கே போயிருக்கு, வியாபாரத்துக்காரங்க அவங்க ஐயோ உங்களை நான் திருப்திப்படுத்த முடியலையேன்னு சொல்லி சாரி பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சுபாவங்களுக்கு நாம் தெய்வீக சுபாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த தாவீதுக்குள்ளே காணப்பட்ட சுபாவங்களில் முதலாவது ஒரு காரியம் உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் போல் வாழ்க. அப்போது தாவீதுக்குள்ளே முதலாவது ஒரு சுபாவத்தை பார்க்கலாம். அதாவது எபிரேயர்
10ஆம் அதிகாரம் 35-36 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை? பொறுமை தேவை இல்லையா? பொறுமை. அந்த வசனத்தை படிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. என்ன வேணும்? வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன வேண்டும்? பொறுமை உங்களுக்கு வேண்டும். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக, யூதா மனுஷர் மூலமாக, இஸ்ரேல் மூப்பர்கள் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தாலும் கூட அவன் ராஜ சிங்காசனத்துக்கு வருவதற்கு காலங்கள் நீண்டு போனதை நாம் பார்க்கிறோம். அதற்கு விரோதமாக சவுல் என்ன செய்தால்? செயல்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது வரைக்கும் தாவீது என்ன பண்ணாரு? பொறுமையாக நிதானமாக நடந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். வசனத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தில் தாவீதை குறித்து தேவனே சாட்சி கொடுத்த காரியங்கள் அதை நாம் முன்னுமே படிச்சிருக்கிறோம். ஆகவே இந்த தாவீதின் வாழ்க்கையில் சரியான நேரத்துக்காக அவன் காத்திருந்தான். சவுல் ராஜாவாக இருக்கும்போதே இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. 16. சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சரி, அங்கே நாம் பார்க்கிறோம் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போதே முன்னமே ராஜா சவுல் இருந்தான் இல்லையா? இருந்தான். அப்படிதான் அங்கே நாம் பார்க்கிறோம். பின்னாடியெல்லாம் வசனத்தில் பார்க்கும்போது சவுல் ராஜாவும் இருந்தபோதே இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான் என்றும் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு குறித்த காலம் வரைக்கும் தாவீது என்ன செய்தார்? பொறுமையோடு இருந்தார். எந்த நாளிலாயிலும் சவுலின் கையில் நாம் ஆண்டு போன் என்று பயந்து கொண்டே இருந்தான் இல்லையா? நம்ம சில வசனங்களை பார்க்கலாம். 1 சாமுவேல் 18:29 சத்துருவாகவே சவுல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாகவே இருந்தான் இல்லையா? 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். 27:1 நாம் பார்க்கிறோம். தாவீதே சொல்றாரு, எந்த நாளிலாயிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையில மடிந்து போவேன். 27:1 பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். அல்லேலூயா. இப்படி பலவிதமான சோதனைகள் பாடுகள் வந்தது. இன்னும் சில இடங்களில் சத்துரு அவனுக்கு எதிராக வந்த போது கூட அதை அவன் பொருட்டாக எடுக்காம கர்த்தருடைய நேரத்துக்காக அவன் காத்திருந்தான் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட இருந்தாலும் கூட இன்னும் நான் பலவீனன் என்று சொல்லுகிறான் இல்லையா? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இந்த செரியாவின் குமாரனுக்கு நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன். சரி, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டா இருந்தாலும் இன்னும் நான் பலவீனன் என்று சொல்லி தன்னுடைய காரியம் வரும் வரைக்கும், தன்னுடைய ஸ்தானம் வரும் வரைக்கும் அந்த தாவீது பொறுமையோடு காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பொறுமையினால் தான் நம் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சிருந்து கூட பொறுமை நமக்கு தேவை. படி. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். நமக்கு தெரியும் 75வது வயதில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆனால் அவன் எவ்வளோ வருஷம் காத்திருந்தான் பாருங்க இல்லையா? யாருக்குரிய 25 ஆண்டுகள் காத்திருந்தது போல தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் கூட இன்னும் அவன் பலவீனனாக இருக்கிறான். கர்த்தருடைய வேலை நேரம் வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தான். அதனால தான் எபிரேயரில் நாம் பார்த்தோம், வாக்கு தத்தங்களை தேவ சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு
காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. பொறுமை இல்லாவிட்டால் நாம் நம்முடைய வாக்குத்தத்தத்தை என்ன செய்யக்கூடாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆமேன். அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு என்ன, அது நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க. அப்போது எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஆத்திரப்படாமல், கர்த்தர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாதவர், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் நமக்கு வாக்கு பண்ணினதை உறுதியாக இருப்பார். அல்லேலூயா. ஆகவே தாவீதின் வாழ்க்கையில் அவன் பொறுமையாக இருந்து இந்த சுபாவத்தை வெளிப்படுத்த நிமித்தமாக அவன் வர வர விருத்தடியக்கூடிய வாய்ப்பு வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை, பொறுமை தேவை. அல்லேலூயா. 2 பேதுரு 1:3 நாம் பார்க்கும்போது அந்த பொறுமை, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தொருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 8 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பொறுமை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. தாவீது பொறுமையாக இருந்தது நிமித்தமாக அவன் வர வர விருத்தி அடைந்ததாக நாம் பார்க்கிறோம். 2வதாக 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது கோலியாத்துக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த ஜனத்தின் மத்தியில் தேவ ஜனத்துக்காக வைராக்கியமாக எழுந்து செயல்படுகிறதை 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? சரி, இந்த பகுதி நாம் அதிகமாக அறிந்த ஒரு விஷயம்தான். தாவீது தன் மூத்த சகோதரர்கள் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறதுனால அவர்களுக்கு ஆகாரம் கொண்டு போய் அந்த இடத்துல இருக்கும்போது வழக்கம் போல 40 நாள் அந்த கோலியாத் வந்து நின்று கொக்கரித்து கொண்டு எதிர்த்து கொண்டு பேசி கொண்டிருப்பான். அந்த சத்தத்தை இவன் கேட்ட உடனே அதை விசாரித்து அங்கே செயல்படுவதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம், என்ன கிடைக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், தாவீதின் அறிக்கை என்ன, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இல்லாத ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனை சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. இவ்விதமாக அந்த பகுதியை நீங்கள் முடிவாக பார்க்கும்போது தாவீது ஒரே ஒரு கல்லினால கோலியாத்தை வீழ்த்தி ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் அவன் மூலமாக கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். எதற்காக அவன் இப்படி செய்தான்? எல்லாரும் ஓடி ஒளிந்து விட்டுருக்காங்க, மூத்த சகோதரர் எல்லாருமே பயந்துட்டாங்க, யாருமே இந்த கோலியாத்துக்கு எதிராக நின்று செயல்பட முடியவில்லை. ஆனால் இந்த தாவீது சிறியவனாக இருந்தாலும் கூட அவன் கல்லை எடுத்துக்கொண்டு போய், கூழாங்கல் கல்லை எடுத்துக்கொண்டு போய் ஒரே ஒரு கல்லினால தாவீது இந்த கோலியாத்தின் தலையில் அடித்தவனை கொண்டு போட்டதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இந்த வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது. தேவ ஜனங்களை நிந்திக்கிறானே, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இப்படி செயல்படுகிறானே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று அவனுக்குள்ளே ஒரு ஆதங்கம் உண்டாகி வைராக்கியம் உண்டாகி அவன் செயல்பட்டான் என்பது அவனுக்குள் காணப்படுகிற வைராக்கியம். நமக்கு தெரியும் பெனகாஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து இல்லையா? பெனகாஸ் என்கிற ஒரு மனிதன் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக அவன் செயல்பட்டது நிமித்தமாக அவனுடைய சந்ததியிலே ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்டதா இல்லைங்களா? ஆமாம். அப்படி என்றால் அந்த வைராக்கிய வாஞ்சை, அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாக சொல்லவில்லை. இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்படி இருக்கிறது? நாம் பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும், வாய்த்திறந்து சொல்ல மாட்டீங்களே, பெற்றா தானே சொல்ல முடியும், பலமும் அன்புமுள்ள ஆவி, நம் வைராக்கிய வாஞ்சியோடு செயல்படக்கூடிய காரியங்கள். அப்பொழுதுதான் சத்துருவை நாம் ஜெயிக்க முடியும், பிசாசை
ஜெயிக்க முடியும். வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். நீங்களே அவங்கண்ணா, அவன் ஓடி போயிடுவான். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால், நமக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானுடைய வைராக்கி இருக்கும் என்றால், நிச்சயமாய் தேவ நோக்கு நமக்கு நிறைவேறும். தாவீதுக்குள்ள இந்த வைராக்கி இருந்தது. முதலாவது, அவன் சிங்காசனத்துக்கு செல்வதற்கு பல காலங்கள் ஆனாலும் கூட பொறுமையோடு அவன் காத்திருந்தது நிமித்தமாக பின்னாட்களில் அவன் உயர்த்தப்பட்டான். அவன் சந்ததியில் இயேசு வந்தார். ஆமென், அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு தொடக்கமே தாவீது தான். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து முதலாம் வசனம். மத்தேயு எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கீங்க? எதுக்காக டிடபிள்யூஆர் எக்ஸாம் வரப்போகிறது மே மாதம் 3வது வாரத்தில். மத்தேயு புத்தகத்தை எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கீங்க? தொடக்கமே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தை. அதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் முதல் இயேசு வரைக்கும் எத்தனை தலைமுறை தெரியுமா? 14. ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14, அப்புறம் 14, 42 தலைமுறை படித்து பார்த்துக்கிடுங்க. ஆமென். ஆபிரகாம் முதல் இயேசு வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா? ஆக இந்த வசனத்தை பற்றினே தெரியும். ஏனென்றால் தேவ வைராக்கி நமக்கு இருக்கணும். அதனால தான் வேத சகரியா புஸ்தகத்தில் கர்த்தர் சியோனுக்காக எருசலேமுக்காக வாசிங்க 1:14. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் எவ்வளவு முக்கியமான எருசலேம் சீயோன், அதுக்காக கர்த்தரே எப்படி இருக்கிறாரா? மகா வைராக்கியம். இன்னும் 8ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் கடும் வைராக்கியம். 8:2 சகரியா. சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க, எப்படியாவது சீயோனை கட்டி கர்த்தர் மகிமையிலே, சீயோன் கட்டி கர்த்தர் எருசலேமிலே வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்காகத்தான் அந்த வைராக்கியத்தும் இல்லை பரிசுத்த ஆவியான் நமக்கு கொடுத்து நாம் அதில் சேர்த்து கூட்டி கட்டப்பட்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவரோடு கூட்டி சேர்த்து என்ன செய்யப்படுகிறோம்? கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. தாவீதுக்குள்ள இந்த நல்ல ஒரு வைராக்கியம் இருந்தது. பவுல் சொல்றாரு கலாத்திய சபை சொல்லும்போது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுறது நல்லது. 4:18. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல. ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிற வீணான காரியங்களுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டுவது என்று சொல்வது அது பிசாசுக்குரிய காரியமாக இருக்குது இல்லையா? பிசாசுக்குரிய காரியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது. தாவீது வைராக்கிய வாஞ்சியோடு கூட எழுந்து போரிட்டு அந்த கோலியாத்தை ஜெயித்தான். அவருக்குள்ள இந்த வைராக்கியம் தேவ ஜனத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வரிசையில் சில காரியத்தெல்லாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று அதாவது தாவீதை ஃபாலோ பண்ணி எப்படியாயிலும் அவனை கொன்று போட வேண்டும் என்று 19ஆம் அதிகாரத்தில் ஆலோசனை பண்ண அவன் தொடர்ந்து தாவீது பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறான். ஒரு கெபியில் அவன் மல்ல ஜனாதிக்கு இருக்கும்போது அவன் கையிலே கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்தும் கூட இந்த தாவீது என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேரின் கை போட மாட்டேன் என்று சொல்லி தனக்கு எதிராக விரோதியாக இருந்த அந்த ராஜாவாகிய சவுலுக்கு தாவீது என்ன பண்ணார்? மன்னிப்பு கொடுத்தார். ஆமேன், அல்லேலூயா. நம்ம நண்பர்களுக்கு மன்னிப்போம், தெரிஞ்சவங்களுக்கு மன்னிப்போம். ஆனால் நம்ம விரோதமாக யாராவது செயல்பட்டால் அவங்களுக்கு மன்னிப்பீங்களா? உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும் என்று சொல்லி அந்த மாதிரி செயல்படுவீங்களே ஒழிய சத்துருக்களையும் கூட என்ன செய்யணும்? நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ தாவீது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சவுலுக்கு என்ன செய்தார்? மன்னித்தார். இன்னொரு சமயத்தில் நாம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டி தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா.
இப்படி அங்கேயும் கூட தாவீது சவுலுக்கு என்ன செய்தார்? மன்னிப்பு கொடுத்தார். அவன் இஷ்டத்துக்கு செய்யலாம் என்று சொல்லி அந்த சேனை தலைவர் சொன்னாலும் கூட அவன் சுயமாக செய்யவே இல்லை. அப்படி என்றால் சத்துருவை மன்னிக்கக்கூடிய இருதயம் யாருக்குள்ள இருந்தது? தாவீதுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு அப்படி உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய இருதயம் இருக்கிறதா? உங்களை தூசிக்கிறவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பீங்களா? உங்களுக்கு விரோதமாக செயல்படுவதற்காக மன்னிக்கக்கூடிய இருதயம் இருக்கிறதா? அன்றைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, எத்தனை தரம் மன்னிக்கணுமா? 7-70 தரம். நீ மன்னித்து கொண்டே இரு, அவன் செய்துகிட்டே இருக்கட்டும், நீ மன்னிப்பு கொடுத்து கொண்டே இரு என்று சொல்லி. ஆக பிரியமானவர்களே, தாவீது சத்துருக்களையும் அவன் என்ன செய்தான்? மன்னித்தான். சீமையை என்ன செய்தான்? தூஷிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் தாவீது என்ன சொன்னார்? என்னை தூஷிக்கும்படி கர்த்தரே இடம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கொடுத்தார். ஆனால் பழையற்பாட்டு மன்னிப்பெல்லாம் ஒரு நிபந்தனையோடு உள்ள மன்னிப்பு. நிபந்தனையோடு எருசலேம் விட்டு நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போனால் அவ்வளோதான் இல்லையா? அப்படி தான் சொன்னார். ஆனால் அது நிபந்தனை உள்ள ஒரு மன்னிப்பு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் என்ன செய்யணும்? அநேகருக்கு எல்லாவற்றுக்கும் மன்னிக்கணும். நாம் மற்றவர்களுக்கு மன்னியாமல் போனால் பரமபிதா நமக்கும் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. தேவாகும் பாதம் தேடியே வந்தோம், காவாகும் என்பதினால். ஏது பாடுறேன்னா அந்த பாட்டில் தூஷித்தவர்களோ நேசித்து ஜெபித்து நீர், தூஷித்தவர்களோ நேசித்து ஜெபித்து நீர், நேராயே மாறாயே என்றென்றும் தேவாவும் பாதம் தேடியே வந்தேன், காவாவும் என்பதினால். அப்படின்னு என்ன? தூஷித்தவருக்கு அல்லோ நீ நேசித்தனை செய்தீர், ஜெபித்தீர் என்று சொல்லி. இன்றைக்கி அப்படி செய்வீங்களா? ஆமேன். அமைதியாக இருக்கிறது பார்த்தா சம்மதம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கடந்த வாரம் நல்ல தேவனுடைய செய்தி கேட்டீங்க இல்லையா? மன்னிப்பு இல்லையா? பகையாக நின்ற நடுசுவர் என்ன செய்யணும்? தகர்க்கணும். வெளியே வந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, அது என்னோட பேசிட்டார், இது வரைக்கும் நான் பேசாத போய் பேச போகிறேன், நான் பகையெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது ஒருத்தர் சொன்னாங்க. நேற்றைக்கு கூட ஒரு சகோதரன் சொன்னார், இது வரைக்கும் ஒருத்தர் பேசாமல் இருந்தேன், ஆண்டவர் எங்களோட பேசினார், நான் போய் அவரிடத்துல எத்தனையோ வருஷங்களாக பேசலை, இன்றைக்கு போய் பேசுகிறேன். காரணம் என்ன? மன்னிப்பு கொடுத்து, அவர் மன்னிப்பு கொடுத்து இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்பது மிக முக்கியம். ஒப்புரவாகுதல் உபதேசம் சபைக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆனால் ஒப்புரவாகுதலின் ஊழியம் நம்மை உருவாக்கி திவ்ய சுபாவத்தில் நம்மை மாற்றி கர்த்தரோடு இருக்க செய்வது. அல்லேலூயா. அப்போது இந்த தாவீதுக்குள் இருந்த முதலாவது சுபாவம் பொறுமை, ரெண்டாவது கர்த்தருக்கேற்ற தேவ ஜனத்துக்கேற்ற வைராக்கியம் இருந்தது, மூன்றாவது தன்னுடைய பகைவரையும் கூட என்ன செய்தான்? மன்னிக்கக்கூடிய இருதயம். மன்னியும் என்று சொன்னவர் இல்லையா? ஆண்டவர் நம்ம ஆண்டவர் எவ்வளோ நமக்கு மன்னிச்சிருக்கிறாரே, அப்படி என்றால் மற்றவர்களுக்கு நம்ம மனப்பூர்வமாக மன்னிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தூஷித்தவர்களுக்கும் கூட என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். கடந்த நாட்களில் அப்படி தான் ஒரு சம்பவம் வந்தது. அவங்களாம் இப்படி நம்ம தூஷித்திருக்கிறார்களே, எப்படி என்று ஒரு கேள்வி வந்தது. ஆனால் உடனே கர்த்தர் இந்த பாட்டு எனக்கு கொடுத்தார். தூஷித்தவர்களோ நேசித்து ஜெபித்து நீர், தேவாவும் பாதம் தேடியே வந்தேன்னு சொல்லி பாடி கர்த்தரை மையப்படுத்தணும். ஆமேன். மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு என்ற வார்த்தை உங்களுக்கு அந்த சுபாவம் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இல்லாமல் போயிடும். நான்காவதாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த சம்பவம் முதலாவது நாம் பார்க்கலாம். சிக்கலாகலே தாவீதின் ஆட்கள் குடியிருந்த நேரத்தில் சத்துருக்கள் வந்து என்ன செய்தாங்க? தாவீதும் ஆட்களும் வெளியே போகும்போது சத்துருக்கள் வந்து தேவ ஜனங்கள் என்ன செய்தாங்க? கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி தானே? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு, சிறிதும் பெரிதுமான எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போது தாவீதும் அவனோட மனுஷரும் வந்து திரும்ப பார்க்கும்போது அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. அப்போது தாவீதையே கல்லெறிந்து கொள்வதற்காக பிரயாசப்பட்டாங்க. ஆனால் 4ஆம் வசனமும் 3ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, அவன் திடப்படுத்தி கொண்டான் என்று அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் ஏதோ தன்னை திடப்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, எங்கே போய் என்ன செய்யணும் என்பதை அபியத்தராகிய ஆசாரியனிடத்தில் கேட்டு அதன்படி அவன் செய்கிறான். அதன்படியே சென்று எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு
வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த விஷயத்தை நீங்க பாருங்க. 21ஆம் வசனம். விடாய்த்து போனதுனாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீதோடு 400 பேர் இருந்தாங்க, இன்னொரு சந்தர்ப்பத்தில் 600 பேர் இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த யுத்தத்துக்கு போகும்போது 400 பேர் தான் போனாங்க, 200 பேர் என்ன செய்துட்டாங்க? பிந்தி தங்கிட்டாங்க. அதுதான் படிக்கிறோம். படிங்க திரும்ப. விடாய்த்து போனதுனாலே 200 பேர் தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கி இருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாங்கள் 400 பேரோடு போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வர போனோம். ஆனால் இந்த 200 பேர் என்ன செய்தாங்க? ரஸ்துகளண்டி இருந்துட்டாங்க. இப்போ எதிர்கொண்டு வர்றாங்க. எந்த முகத்தை வச்சுட்டு வர்றீங்க? சில சொல்லுவாங்க இல்லையா, எந்த முகத்தை வச்சுட்டு வர்றீங்க என்ன? ஆனால் தாவீது என்ன செய்றாரு? அவங்கள சுக செய்தியை விசாரிக்கிறான். ஆமென். அப்படிப்பட்ட விசாரிப்பு உங்களுக்கு உண்டா? உங்களோடு கூட செயல்படாமல், உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல், உங்கள் பக்கம் இல்லாமல், உங்களுக்காக செயல்பட இல்லாத அந்த மனுஷரோடு கூட நீங்கள் முகமலர்ச்சியோட ஆமாம் காலத்துக்கு ஏற்று நடப்பீங்க என்று சொல்லிங்களுடைய முகமலர்ச்சியோடு அவன் என்ன செய்தான்? சந்தோஷமாக விசாரிக்க. படிங்க. அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். சுக செய்தியை விசாரித்தான். 29-30 வசனம் பாருங்க. அக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எராமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் புராசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். அதாவது அவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏன் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலை என்று அந்த 200 பேரை பார்த்து தாவீது கேட்காம முக மலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவங்க சுக செய்தி என்ன செய்தான்? விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுக செய்தியை விசாரிக்கிறான். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இல்லையா? மிகவும் நெருக்கப்பட்டான். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலர் நின்று போனார்கள். இல்லையா? சிலர் நின்று போனாங்க. இந்த நேரத்தில் அந்த தாவீது அவர்களை பார்த்து என்ன செய்தான்? சுக செய்தியை விசாரிக்கிறது போல உங்களுக்கு சாதகமாக வராத அவர்களை பார்த்து நீங்கள் வேறு விதமான நோக்கத்தோடு பாராதபடி அவங்களை என்ன செய்யணும்? அன்பாக விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் வியாதிஸ்தருக்காக மனதிருக்கணும். அப்புறம் யாருக்கெல்லாம் மனதிருக்கணும்? ஏசப்பா சொன்னார், வியாதிஸ்தருக்காக மனதிருக்கணும், மெய்ப்பில்லாத ஆடுகளுக்காக மனதிருக்கணும், பிறகு பசியோடு இருக்கிற ஜனங்களுக்காக மனதிருக்க வேண்டும். மனதுருக்கம் அவனுக்கு வந்துச்சு. இப்போ நாங்களாம் இவ்வளோ போய் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்தோம், நீங்கள் 200 பேர் இங்கேயே இருந்து கொண்டீங்களே என்று சொல்லி கோபப்படவில்லை. அவர்களுக்கு அன்போடு சுக செய்தியை விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு பகுதியாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் அவனோடு கூட பொல்லாத மனுஷர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவர்கள் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால், யாரே அந்த 200 பேர் எங்களோட வராதபடினாலே நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும். மனைவி பிள்ளைகளை மட்டும் அழைச்சிட்டு போட்டு மற்றதில் எந்த பங்கு உங்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி அவனோடு கூட வந்த மற்ற மனுஷர் எல்லாரும் தாவீதிடத்தில் முறையிடுறாங்க. இல்லையா? அப்புறம் அதற்கு தாவீது என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாக வந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க, தாவீது சொல்றாரு, இந்த காரியத்தில் உங்களுடைய சொல் கேட்பதற்கு யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்கள்
போகிறவர்களின் பங்கு எவ்வளவோ, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, யுத்தத்துக்கு போகிறவர்களுக்கு என்ன பங்கு உண்டோ அவ்வளவு ரஸ்துக்கலண்டில் இருந்தவர்கள் அவ்வளவு ரஸ்துக்கலண்டில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். ஷேரிங் பங்காக பங்கிடுவார்களாக என்கிறார். சரி பங்காக பங்கிடுவார் பங்கிடுவார்களாக. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது, பங்கு செய்கிறவன் பங்கிட்டு கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பங்கு கொடுக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கும்போது மூத்த மகனுக்கு இளைய மகளுக்கு என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? அது என்ன செய்யக்கூடாது? பேச மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. நீங்களாம் அப்படி பங்கிட்டு ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு இன்னொரு கண்ணுக்கு வெண்ணெய் அப்படி இருக்கா? இங்கே தாவீது பாருங்கள், மற்ற மனுஷரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவனோடு கூட வந்த இந்த பேலியாளன் மனுஷர் எல்லாரும் தாவீதை தூண்டி விடுறாங்க. இவ்வளோ வருஷம் இவ்வளோ நாட்களை நம்மோடு கூட இருந்து எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்படிப்பட்ட கஷ்ட நேரத்தில் நம்மோடு கூட அவங்க வராதனால அவங்க வேண்டும் என்றால் அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளட்டும், மற்ற எதிலும் அவங்களுக்கு பங்கு கொடுப்பதில்லை என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் நம்மை காப்பாற்றி இம்மட்டும் உதவி செய்து எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரே, ஆகவே அந்த நன்மையை நாம் என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆமேன். கிருபை வரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய தெய்வீக சுபாவங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்து அது நிமித்தமாக நாம் இன்னும் அதிகமாக தேவனுடைய வசனத்தில் நிறைவடைய வேண்டும். பகிர்ந்து கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டு ஒரு வார்த்தை, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆமாம், ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுப்பதில் உண்மையாய் இருக்க வேண்டும். அதனால தான் தாவீதுக்குள்ள செல்ஃபிஷ் காணப்படலை. சுயமாக இருக்க விரும்பாமல் நம்மோடு கூட வராத அந்த 200 பேருக்கும் எப்படி சொன்னார்? யுத்தத்துக்கு போனவர்களுக்கும் ரஸ்துக்கலண்டில் இருந்தவர்களுக்கும் ஒரே பங்கு, சரி பங்கு என்று சொல்லி அதை சரி பங்காக பிரிக்கிறதை பார்க்குறோம். குடும்பங்களில் பூர்வீக சொத்து இல்லையா, இப்போல்லாம் நகை அதிகம், இதெல்லாம் ஒரு மனுஷன் சாகும்போது இல்லாத குடும்பத்தில் யாராவது பிரதான மனுஷன் சாகும்போது அப்போ சண்டை என்னத்துக்கு வருது? நிலத்துக்கு சண்டை, நகைக்கு சண்டை, காதில் இருக்கிற நகை கூட கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்படிலாம் பண்ணுறாங்க. ஏன்? இதெல்லாம் பண ஆசையினால் உண்டாகிற காரியங்கள். சரியான முறையில் என்ன செய்கிறதில்லை, கைக்கு கிடைச்சது போதுன்னு சொல்லி சில ஓடிடுறாங்க. பிரியமானவங்களே, ஆனால் தாவீதுக்குள்ள இருந்த காரியத்தை பாருங்கள். தாவீது சரி பங்காக, அப்படி என்றால் பகிர்ந்து அளிக்கிற அந்த சுபாவம் இல்லையா. காகம் கரைந்து உண்ணும் தெரியாதா? காகம் கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீராருக்கே உள்ள. படிச்சது ஞாபகம் இல்லை உங்களுக்கெல்லாம்? எங்களுக்கு அப்போ படிச்சதில் ஞாபகம் இருக்குது. அப்படின்னா என்ன? காகம் ஒரு ஆகாரத்தை பார்த்தோன்னா காக்கான்னு கத்திட்டே இருக்கும். இன்னும் 4 காக்கா வரும். அப்போது இன்னும் சேர்ந்து எல்லாருமே ஆமாம், காகம் கரைந்து உண்ணும் ஆக்கம் என்றால் என்ன? செல்வம். ஆக்கமும் அன்ன நீராருக்கே உள்ள. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் செல்வம் சேரும். அப்படிப்பட்டவங்க தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும், வர வளர்ச்சி அடைய முடியும், விருத்தி அடைய முடியும். நாம் எனக்கு என்று சொல்லி அல்ல, நமக்கு என்று சொல்லி நாம் செயல்படும் போது தாவீது சொல்கிறாரு, நாம் சரி பங்காக பங்கிட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு அனுபவத்தை நாம் அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஷேரிங் த பிளெஸ்ஸிங்ஸ், ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்வது. அடுத்த ஒரு பகுதியாக 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். 12ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரதானமான ஒரு பாவம் இல்லையா. 12ஆம் அதிகாரத்தில் பிரதானமான ஒரு பாவம். அந்த பாவம் செய்த பிற்பாடு தீர்க்கதரிசி அவன் என்ன செய்கிறாரு? உணர்த்துகிறார். நீயே அந்த மனிதன் என்று சொன்ன போது அவன் என்ன செய்தான்? நான் தான் பாவம் செய்தேன் இல்லையா, ஒத்துக்கொண்டானே இல்லைங்களா? கீழே 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அல்லேலூயா. சரி, அப்போ தாவீதினுடைய குற்றத்தை பாவத்தை தீர்க்கதரிசி உணர்த்தின உடனே அவன் என்ன செய்தான்? தன் ஒத்துக்கொண்டான். இன்றைக்கு
பாவங்களை குற்றங்களை ஒத்துக்கொள்கிறது ரொம்ப கடினம் இல்லையா? ஆமேன். நிறைய பேர் அப்படி செய்கிறது இல்லை. நானா இல்லையே, அவங்க மேலேயும் இவங்க மேலேயும் சொல்லி, எப்படி ஆதாம் ஏவாள் மேலே போட்டார், நீர் தந்த ஏவாள் தான் ஸ்திரீ தான் என்று சொன்னது போல உடனே அங்கே தூக்கி போட்டுருவாங்க, இங்கே தூக்கி போட்டுடுவாங்க. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த காரியத்துக்கு தாவீது என்ன செய்தார்? நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று தன்னை ஒத்துக்கொள்வதை பார்க்கிறோம். அதுலேயே 24ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 24:10 அங்கேயும் ஒரு சம்பவம். ஜனங்களை அவன் எண்ணின ஒரு பாவம். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததனாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். 17ஆம் வசனம், நான் தான் பாவம் செய்தேன். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது, இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி அவன் தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டான். குற்றங்களை ஒத்துக்கொள்கிறது மனுஷனுக்கு மேன்மையாயிருக்கும், மகிமையாயிருக்கும். யார் சொன்னது? யோசுவா சொல்றாரு, மகனே நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆகானப்பர் சொல்றாரு, அவன் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே, மகனே நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்படி என்றால் அவன் ஒத்துக்கொள்ள வைக்கிறத நான் பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதின் வாழ்க்கையில் தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லுகிற அந்த காரியங்களுக்கெல்லாம் தான் செய்த குற்றத்தை அப்படியே ஒத்துக்கொண்டான். நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி. சங்கீதம் 51 நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதும் அவருடைய வெளியரங்கமான பாவம், அக்கிரமம், குற்றம் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை அறிந்தோ இல்லாவற்றில் அறியாமலோ ஏதாவது தவறு பாவம் வரும்போது நாம் அதை ஒத்துக்கொண்டால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அந்த சுபாவம் உங்களுக்கு இருக்கா? அல்லது மற்றவர்கள் மேல் அந்த குற்றத்தை சுமத்தி கொண்டு இருக்கிறீர்களா? நியாயம் பேசி கொண்டிருக்கிறீர்களா? தாவீதுக்குள்ள மன்னிக்கிற சுபாவம் இருந்தது மட்டுமல்ல, அவனுடைய குற்றங்களை எடுத்து காட்டும் போது தீர்க்கதரிசிக்கு உடனடியாக அவன் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினேன் என்று உம் பிள்ளை நான். ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். அப்போது நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொள்கிறது நமக்கு மேன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பின்னாட்களில் நாம் விருத்தி அடைய அது வழியாய் இருக்கும். தாவீதுக்கு இந்த சுபாவங்களெல்லாம் இருந்து கடைசியாக ஒன்றை படித்து நாம் முடிக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். கொடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். தாவீதோடு கூடிக்கொண்டாங்க. கூட்டாளியில் பாருங்க, யார் எப்படிப்பட்டவங்க? கொடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவர்கள் யாவரோடும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவர்களுக்கு தலைவனானான். அடேங்கப்பா, அவன் அவர்களுக்கு தலைவனானான். இதனுடைய காரியம் என்னன்னா, தன்னுடைய அந்தஸ்தை நிலைமையை மீறி மனுஷரை மதிக்கக்கூடிய ஒரு காரியம். அவங்க கடன்பட்டவங்க தான், அவங்க ஒடுக்கப்பட்டவங்க தான், அவங்க பலவீனமானவங்க தான் என்றாலும் அவன் என்ன செய்தான்? அவர்களையும் நேசித்து தன்னோட சேர்த்து கொண்டான், அவர்களுக்கு தலைவனானான். சில அரசியல்வாதிகள் எல்லாம் தங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குற அந்த பாதுகாப்பு எல்லையை மீறி போய் ஜனங்களோடு கூட கையசித்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்கள பழகுறான். எதுக்காக? அன்பின் நிமித்தமாக, இல்லையா? மனுஷரை மரியாதை நிமித்தமாக. இப்போ இந்த தாவீது இந்த சாதாரணமான மனுஷரோடு கூட அவன் உறவு இல்லாவிட்டால் ஐக்கியம் வைத்து கொண்டது என்று சொல்வது, மரியாதை பண்ணுவது என்று சொல்வது அவனுக்குள் இருந்த தாழ்மையான சுபாவம். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்போடு விசேஷித்த தேவ மனுஷன்தான். ஆனால் அவனோடு கூடிக்கொண்டு எல்லாரும், இல்லையா, அவனுக்கு அவங்க தலைவனான என்று சொல்வது
அவன் ஒரு அவங்க மத்தியில் தாழ்மையை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே தான் பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய தாழ்மை, அது மனத்தாழ்மை எவ்வளவு மேன்மையாக இருந்தது நிமித்தமாகத்தான் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார், தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். தாழ்மை நம்ம என்ன செய்யும்? உயர்த்தும். தாழ்மை நம்மை விருத்தியடைய செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே எத்தனை எதிர்ப்புகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக சுபாவத்துக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் நாம் கண்டிப்பாக என்ன செய்யலாம்? விருத்தி அடையலாம். தாவீதுக்குள் இருந்த இந்த சுபாவங்களை நான் பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது அவனுக்குள்ளே இருந்த காரியம் என்ன? பொறுமையாக இருந்தான். பொறுமையாக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் அபிஷேகத்தினுடைய காரியத்தை பொறுமையாய் காத்து கொண்டான். ரெண்டாவது, தேவ ஜனத்துக்காக அவனுக்குள் ஒரு வைராக்கியம் உண்டானது. அதுபோல தான் நாம் தேவ ஜனத்துக்காக, சத்தியத்திற்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக வைராக்கியமாக செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் வைராக்கியமாக இருந்தால் நாம் விருத்தி அடைவோம். மூன்றாவது, எதிராளிகளையும் கூட, பகைக்கர்களையும் கூட அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருந்தான். நான்காவது, ஜனத்தின் மேல் கரிசனை உள்ளவனாக, ஜனத்தின் மேல் கரிசனை உள்ளவனாக அவங்களை போய் விசாரிக்கிறான். பாருங்க இல்லையா? அவங்களை போய் விசாரிக்கிறான். ஐந்தாவது, அவர்களுக்கும் பங்கை பகிர்ந்து கொடுக்கிறதை, பிரித்து கொடுக்கிறதை, ஷேர் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆறாவது, அவனுக்குள்ளே தவறுகளை சுட்டி காட்டும் போது உடனடியாக நான் தான் என்று சொல்லி அவன் ஒத்துக்கொண்டான். அது அவனுக்குள்ளே ஒரு மேன்மையை கொண்டு வருவதாய் நாம் பார்க்கிறோம். கடைசியை நாம் பார்க்கிறோம், அவனோடு கூடிக்கொண்டிருந்த மனுஷர் எல்லாரும் ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க என்றாலும் கூட அவர்களுக்கு அவன் தலைவனாண்டு என்று சொல்வது அந்த மனுஷரை மதிக்கிற, மரியாதை பண்ணுகிற ஒரு தாழ்மையான எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் நாம் வாசித்த வேத வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கிரேட்டர் அண்ட் கிரேட்டர், வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக சுபாவம் நமக்குள் இருக்கும் என்றால் நம்மையும் கர்த்தர் வளர செய்வார், விருத்தி அடைய செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடல் நாம் பாடப்போகிறோம். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வாழவர் புவி மாளிட புகழ் பாடிட பிறந்தார். வாழவர் புவி மாளிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார், உள்ளமதில் இதயங்கள் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார், உள்ளமதில் இதயங்கள் சாற்றிடுவோம். துடிப்போம் தேவராஜமன கருணாரியில் மகிழ்வோம். புசிப்போம் கொடிப்போம் தேவராஜமன கருணாரியில் மகிழ்வோம். கருணாரியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வாழவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வாழவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருந்த வார்த்தையின்படி அவருக்குள் இருந்த சுபாவமே அவரை மேன்மைக்குள்ளே கொண்டு வந்தது. திவ்ய சுபாவத்துக்கு பங்குழலாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள பொறுமை நமக்கு தேவை. ஜெபிப்போம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவை, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே சுபாவமே உங்களில் காணப்பட கடவுது என்று எழுதப்பட்ட பிலிப்பியர் 2:5 படி இன்றைக்கு தாவீதுக்குள் இருந்த ஆண்டவரை அந்த சுபாவங்களை நாங்கள் 7 காரியங்களை தியானித்து இருக்கிறோம். தாவீதின் குமாரனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த திவ்ய சுபாவங்களுக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போக கர்த்தர் உதவி செய்ய. இன்றைக்கு கேட்ட உடனே எங்களுடைய சுபாவங்கள் மாறிவிடும் என்று அல்ல ஆண்டவரை, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சத்தியத்தை கேட்க 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 எங்களுடைய சுபாவங்களை எல்லாம் மாறி அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இனி எவ்விதமாய் இருக்கிறீர்கள் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மீது இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள கடவன் என்று 1 யோவான் 3:2-3-4 வாசிக்கிறபடி இந்த வசனம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும். இந்த தேவனுடைய பிரசன்னம் எங்களை இயேசுவை போல மாற்றட்டும். தொடர்ந்து கிருபை பற்றி கொண்டு இருக்கிறோம். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். தொடர்ந்து பந்தியை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்துக்குள் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய்மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 3வது மாதத்திலும் முதல் தேதியிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருமே ஆராதிக்க எங்களுக்கு ஜீவன் சுகபலன் தந்து கர்த்தர் எங்களை நடத்துகிறபடி நாளம ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனை நீ பொறுப்படுத்தபடி நாளம துதிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடினபடி நாளம துதிக்கிறோம். ஆண்டவரே, வான சேனையோடு எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை உம்முடைய சமூகத்தில் உமக்கு ஒப்பு கொடுக்கும் போது நீர் எங்களோடு பேசுகிறீர், எங்களோடு இடைபெறுகிறீர். அதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசினீர், எதற்காய் மே ஸ்தோத்திரம். எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் ஆண்டவரே, எங்களுக்கு சகிக்கிற தன்மைகள் ஆண்டவரே, பொறுமை ஆண்டவரே, ஆண்டவரே மன்னிக்கிற சுபாவங்கள் ஆண்டவரே தரும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே நாங்கள் தகுதியாகும்படியாக ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால், உம்முடைய வருகையில் காணப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட நல்ல விசேஷித்த அந்த சுபாவங்கள் எங்களிலிருந்து ஆண்டவரே மாறி ஆண்டவரே நல்ல சுபாவங்களை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே மகிமையிலே நாங்கள் வந்து அடைந்து சேர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனங்களை கேட்டோம், அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை முழுவதும் அதற்கேற்றபடி எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே மாற்றும் ஐயா. தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ள ஆண்டவரே, மற்றவருடைய குறைகளை நாங்கள் பொறுத்து கொள்ள சகித்து கொள்ள ஆண்டவரே, அப்படி எங்களுக்கு வேண்டிய விசேஷித்த அனந்த ஞானம் ஆண்டவர், விசேஷித்த அபிஷேகத்தை தந்து கர்த்தர் சபையாருக்கும் ஆண்டவரை எங்களுக்கும் வேண்டிய கிருபையை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையை பொறுப்படுத்தபடி நாளம துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். வியாதியோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பலவிதமான போராட்டங்களோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்த எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு செல்ல ஆவியானவர் முன் செல்லும்படியாக ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மற்ற எல்லா மீதியான யூத் மீட்டிங் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்போம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.